உள்ள போகணுங்கிறத ஆழமா கொடுத்து இன்னைக்கும் ஐயா அவங்க சும்மா இருக்கும் கலை சும்மா இருக்கும் கலை அதை பத்தி ஆழமா நமக்கு கொடுக்க இருக்கிறாங்க. ஐயா அவர்களை வாழ்க வளமுடன் இறை சாதனை மார்க்கத்தின் சார்பாக வாழ்க வளமுடன் என்று வாழ்த்தி வரவேற்பதில் பெருமகிழ்வடைகிறோம். வாழ்க வளமுடன் ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குருவே துணை. குருவின் திருவடி போற்றி, திருவடி சரணம். இறை சாதன மார்க்க இருபால் மெய் ஒன்றாளர்களே, உன் அனைவரையும் இந்த இனிய மாலை வேளையில் ஒரு சேர சந்தித்துக் கொள்வதிலும் பணிவோடு வணங்கி அன்போடு வாழ்த்திக் கொள்வதிலும் பெரும் மகிழ்ச்சி அடைகின்றேன். நித்யானந்தம் ஆற்றி ஒரு நல்ல உணர்வுபூர்வமாக அமைதியாக அமர்ந்திருக்கின்றீர்கள். இந்த உணர்வும் அமைதியும் அப்படியே நிலைத்து இருக்கட்டும். ஒரு ஆழமான கருத்து. மேலோட்டமா பார்த்தீங்கன்னா அது ஏதோ மிக லகுவா தெரியும். சும்மா இருக்கிறதுங்கிறது ரொம்ப லகுவா தெரியும், ஆனா கடினம். இப்போ வேதாத்திரி மகர்ஷி அவர்களை குருவாக ஏற்றுக்கொண்டு இந்த குண்டலினி யோகம், தியானம் எல்லாமே நம்ம பயின்று அந்த பயிற்சிகளை முறையா செய்து வருகிறோம். மேலும் பல விளக்கங்களை மகர்ஷி அவர்கள் கொடுத்த விளக்கங்களை இப்போது இருக்கக்கூடிய ஆசிரியர்கள் மூலமாக நாம கேட்டுக்கொண்டிருக்கிறோம், விளங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனா அடிக்கடி நமக்குள்ள ஒரு கேள்வியை கேட்டுக்கொள்ளணும். எதற்காக இந்த பயிற்சியும் விளக்கமும் நமக்கு தேவை? இப்போ சாதாரணமா சமுதாயத்துல பார்க்கிற போது, உலக அளவுல பார்க்கிற போது, மேலோட்டமா பெருவாரியா பார்க்கிற போது வாழ்வின் நோக்கம் என்ன என்று கேட்டோம்னு சொன்னா பொருளீட்டுவது. வளர்ந்திருக்கிறோம், வளர்றோம், படிக்கிறோம், ஏதோ ஒரு தொழில் வியாபாரம், ஒரு வேலை, உயர்ந்த பதவி வகிக்கிறோம், நல்லா சம்பாதிக்கணும், திருமணம் செய்து கொள்ளணும், இல்லறம் வைத்துக் கொள்ளணும். அப்படியே வாய்ப்பு கிடைச்சா இன்னும் இன்னும் பொருள் ஈட்டுவது, ஒரு நல்ல ஆடம்பரமான வாழ்க்கையை அமைத்துக் கொள்வது, சமுதாயத்துல கௌரவமா வாழ்வது. இது ஒரு மேலோட்டமான கருத்து, பரவலான கருத்து. அது நியாயங்களும் இருக்கு, அதை தவறு என்று சொல்வதற்கு இல்லை, நியாயங்கள் இருக்கு. ஆனா நம்ம குருவை அடைந்த பிறகுதான் இன்னொரு பக்கத்தை நம்ம பார்க்காம இருக்கிறோம். ஒரு பக்கத்தை நல்லாவே பார்த்துட்டோம், ஒரு பக்கம் சொல்வது புறம். நம்ம இந்த 5 புலன்களும் புறத்தை பார்க்குது, அறியுது, அறிந்ததை அடிப்படையாக கொண்டு சிந்திக்குது. நீண்ட கால மனிதனுடைய சிந்தனையின் வெளிப்பாடு தான் இன்று நம்ம வாழ்ந்து கொண்டிருக்கிற ஒரு உன்னதமான வாழ்க்கை தரம். விஞ்ஞானத்தின் மூலமா எல்லா விதமான சௌகரியங்களும், மின் சாதனங்கள் இல்லையா, வீட்டுல எல்லார் வீட்லையும் எல்லா சாதனங்களும் இருக்கு. ஒரு உன்னதமான வாழ்க்கை தரம். ஒரு 50 ஆண்டு 60 ஆண்டுக்கு முன்னாடிக்கு இப்ப பாத்தீங்கன்னா ஒரு உன்னதமான வாழ்க்கை தரம் வாழ்ந்துட்டு இருக்கோம். இது புறம் சார்ந்து நாம பெற்ற அறிவின் மூலமாக இந்த ஒரு சௌகரியமான வாழ்க்கையை வாழ்ந்துட்டு இருக்கோம். ஆனா நான் அடிக்கடி சொல்றது, பெரும்பாலும் இந்த சமுதாயத்துல ஒரு தனி மனிதரும் சரி, சமுதாயமும் சரி, உலகமும் சரி, இன்னும் ஒரு சமாதானத்திற்கு வரல, அமைதிக்கு வரல. ஆனா உலக அனைத்து தலைவர்கள் எல்லாருமே உலக அமைதியை பற்றி பேசுறாங்க. வேர்ல்டு பீஸ், ஐக்கிய நாட்டு சபையில எல்லா தலைவரும் நல்லா பேசிட்டு போயிடலாம். ஆனா உலகம் முழுவதும் எங்க பார்க்கிறோம்? சண்டை, எல்லையில நிறைய நாட்டில் நடந்துகிட்டே இருக்கு. இன்னும் அபாயம் கூடிக்கிட்டே இருக்கு. ஏன்னா
எல்லா நாடுகளும் போர்க்கருவிகளை வாங்கி அவ்வளவு குவிச்சிருக்கு. ஒரு அச்சம் மிகுந்த ஒரு சூழல் உருவாயிட்டு இருக்கு. அப்ப என்ன அர்த்தம்? மனித அறிவு விஞ்ஞான அறிவாக ஓங்கி ஒரு உன்னத வாழ்க்கை தரத்தை வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய மனிதன் ஒரு அச்சத்தோடு வாழ்றான்னு சொன்னா ஏதோ ஒரு காரணம், ஏதோ ஒண்ணு மிஸ் ஆகுது. அதை நீங்க புரிந்து கொள்ளும். உங்களுக்கே நீங்க கேளுங்க. இப்ப நான் பேசுறேன்னா பேசணும்னு பேசாம நான் உங்க சிந்தனை தூண்டணும், நீங்க தூண்டப்படணும். இப்போ நீங்க 100க்கும் மேலான அன்பர்கள் இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீங்க. உங்க வீட்டுல என்ன இல்லை? எல்லாம் இருக்கு. சமையல் கட்டுல இருந்து வரவேற்பாரு வரைக்கும் பார்த்தீங்கன்னா எத்தனை விதமான மின்சாதனங்கள் இல்லையா? நம்முடைய மெட்டீரியல் லைஃப் எப்படி இருக்கு? வாழ்க்கை தரம் நல்லா உயர்ந்திருக்கு. உங்க அப்பா அம்மா வாழ்ந்ததை விட நீங்க சிறப்பா வாழ்றீங்க, உண்டா இல்லையா? ஆனா நீங்க உண்மையில் எப்போதும் சமாதானத்தோடு கூடிய அல்லது அமைதியோடு கூடிய ஒரு மகிழ்ச்சியான வாழ்ந்து கொண்டிருக்கீங்களா? அல்லது பலவிதமான மேடு பள்ளங்களை சந்தித்து மன சோர்வுற்று, சோர்வு மட்டுமில்லை, ஒரு விரக்தியும் எல்லைக்கே போகாம இருக்கிறோம்? கொஞ்சம் கேளுங்க. மட்டுமல்ல, வாழ்க்கை சௌரியம் மட்டுமல்ல, உங்களுக்கு குரு கிடைச்சிருக்காரு, உங்களுக்கு எல்லாம் வழிகாட்டுறதுக்கு மதம் கிடைச்சிருக்காரு, நல்ல விளக்கங்கள் உங்களுக்கு கிடைக்குது, ஆன்மீகத்துல நுழைஞ்சிட்டோம். அப்கோர்ஸ். ஆனாலும் இன்றைக்கு தேதியில ஒரு நிலைத்த அமைதி, நீடித்த மகிழ்ச்சி இருக்கா? கொஞ்சம் அப்படி இப்படி இருக்கும், அது தப்பு இல்லை. ஆனா குழப்பத்துல இருக்கும். இவ்வளவு வருஷமா எத்தனையோ வருஷம் நீங்க தீட்சை வாங்கி பயிற்சி எடுத்து முறையெல்லாம் சேர்த்து வந்த பிறகும், இத்தனை வருஷம் ஆன பிறகும் உங்களுக்குள்ள ஒரு கேள்வியை கேளு. நான் ரொம்ப திருப்தி, எனக்கு ஒரு குறையும் இல்லை, எனக்கு எல்லாம் இருக்கு, சந்தோஷமா இருக்கு. சில பல இடர்பாடுகள் இருக்கு, ஆனா அது என்ன பாதிக்கல. ஏன்னா வாழ்க்கைன்னு சொன்னா நம்முடைய கர்மாவனால சில பல துன்பங்கள் அப்போ வந்து போகும். ஒரு நோயோ, ஒரு கடன் வாங்க வேண்டிய சூழலோ, உறவுகளோட சின்ன விரிசல்களோ வரும். வரும் சார். ஆனா அது என்ன பாதிக்கல. நான் லிபரேட் ஆயிட்டேன். எதுவும் என்ன பாதிக்க விடாத அளவுக்கு நான் பக்குவம் ஆயிட்டேன் அப்படின்னு சொல்ல முடியுமானா உங்களை சிலர் இப்படி சொல்ல முடியுமானா ஓகே, நீங்க நல்ல இடத்துக்கு வந்துட்டீங்க. முடியலன்னு சொன்ன நீங்க பழையபடி சிந்திக்கணும். ஏன் இந்த துன்ப சூழல் இருந்து என்னால் விடுபட முடியல? அந்த துன்பத்தான சூழல் இருந்தாலும் துன்பப்படாம வாழ்றோமா? இப்படிலாம் சில கேள்வியை கேட்கணும். எதுக்கு சொல்ல வரேன்னா, எல்லா ஞான ஆசிரியர்களும் இறை ஆசிரியர்களும் நீண்ட காலம் மக்களுக்கு நிறைய உரை நிகழ்த்துறாங்க. நானும் டெய்லி நிறுத்திருக்கேன். 40 ஆண்டு காலமா பண்ணிட்டு இருக்கேன். கேள்வி, இந்த உரையெல்லாம் கேட்டு பயிற்சியெல்லாம் செய்து மனசுல ஒரு நிறைவா, ஒரு செல்ஃப் சாட்டிஸ்பாக்சன் சொல்லுவோமே, ஒரு திருப்தி, ஒரு குறைவு இல்லை அப்படின்னு மனசு சொல்லுது. செஞ்சுக்கணும். பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா ஒரு இல்லைங்கிறது தான் பதில். பெரும்பாலும் நான் எல்லாருமே சொல்றேன், எல்லாம் பண்றேன் சார், கொள்றேன் சார், ஆனாலும் என்ன ஆயிடுச்சுன்னு கேட்டீங்கன்னா, என்னாச்சுன்னு கேட்டீங்கன்னான்னு சொல்லும் போதே அவங்க சமாதானத்தை இழந்து நிற்கிறாங்க அப்படின்னு நமக்கு தெரிய வரும் இல்லையா? அப்போ நம்முடைய பயிற்சி, தவம் இதெல்லாம் எடுத்த உடனே இறைநிலை உணர்வுக்கா. ஏன்னா நம்முடைய வேதாத்திரிமாசியுடைய சீடர்கள், ஆசிரியர்கள் எல்லாருமே, மகிழ்ச்சி உட்பட அவரும் அந்த இடத்துல இறைநிலை உணர்வு பெறணும் தான் முக்கியத்துவம் கொடுக்கணும். அது அல்டிமேட்டா சரிதான். ஆனா இறைநிலை உணர்வுனா என்ன? நான் இறைநிலை உணர்ந்து கொண்டேன் என்பதற்கு என்ன அடையாளம், சான்று என்ன வேணும்ல? அல்லது எப்போ நான் இறைநிலை உணர்ந்து கொள்ள முடியும் அப்படின்னா, இங்கதான் நீங்க கவனமா கேட்டு உங்களை பக்குவப்படுத்தணும்.
அந்த வார்த்தையை பாருங்க, இறை நிலை. இறைவன் அசையாம நிற்கிறான். The state of God is staticness. அந்த நிலை என்று சொல்றதுக்கு ரெண்டு அர்த்தம் இருக்கு. ஸ்டேட், ஆங்கிலத்தில் ஸ்டேட்னு சொல்லுவோம், நிலை. இன்னொன்னு ஸ்டாட்டிக், நிலை. ரெண்டும் ஒண்ணுதான். இப்ப இறைவனுடைய ஸ்டேட் ஆஃப் காட் என்னன்னா ஸ்டாட்டிக்னஸ். நல்ல புரியணும். இறைவனுடைய நிலைப்பாடு என்ன அப்படின்னா அது நிலையாக இருப்பது. இறை அலைவதில்லை. சிவம் சுமார் சக்தி தான் இயங்கும். ஆனா சக்தியை இயங்குவது சிவன் தான். அங்க அது துவைதமாகுது. அடக்கமாக இருந்த சக்தி சிவம், அது எழுச்சி பெற்று இயங்கும் போது சக்தி, ஆற்றல். அதுல இருந்து எல்லாமே மனித மனம் வரைக்கும் எல்லாமே இயக்கத்துல இருக்கு, சக்தியில இருக்கு, இல்லையா? இப்போ சிவம் என்பதுதான் இறைநிலை. இறைநிலைக்கு நம்ம ஒரு பேர் சிவம்னு வச்சிருக்கோம். அந்த சிவம் எப்படி இருக்கா? நிலையாக இருக்கு, ஸ்டாட்டிக்கா இருக்கு. அப்ப அதை உணரணுமானால் மனசு ஸ்டாட்டிக் ஆகும், மனம் நிற்கணும். இதை நீங்க நல்லா புரிந்துக்கணும். இப்போ உங்க மனம் நிற்குது, தவத்துல நிக்குது, இல்லைன்னு சொல்ல முடியும். ஒரு 30 நிமிஷம் தவம் பண்ணும்போது இடையில இடையில 1 நிமிடமோ 2 நிமிடமோ அப்படியே ஸ்டாண்ட் ஸ்டில் நிக்குது. ஆனால் தவம் முடிஞ்ச பிறகு மீதி 16 மணி நேரம் பகல் இருக்கு. காலையில் 1/2 மணி நேரம், ஈவினிங் 1/2 மணி நேரம் தியானம், 1 மணி நேரம், மீதி 15 மணி நேரம் இந்த மனசு நிக்குதான், அலையில. உங்களுக்குள்ள கிடக்கு அது அலையுதுன்னு செய்யும். ஆனா அலையணும்னு அவசியம் இல்லை. உடல் அலையும், கை காலெல்லாம் வேலை செய்யும், மனசு வேலை செய்யும், ஆனா அலையாது. ரெண்டு வித்தியாசம் இருக்கு. இன்னைக்கு பெரும்பாலும் மனசை பாருங்க அலையும். யாரோ ஒருத்தர் நினைக்கும், அவரை பத்தி பொறாமப்படும், யாராவது பக்கத்துல இருந்தா அவரை பத்தி வேண்டாததை பேசும். ஏன்னா அவருக்கு மேல இவருக்கு பொறாமை. அவரை குறைத்து மதிப்பிட்டு பேசணும். அதுக்கு 4 பேர் கிடைச்சாங்கன்னா பேசிடும். அல்லது பத்தலைன்னு அலையும். உண்டா பாரு, நான் சொல்லக்கூடிய இந்த சச்சினஸ் ஆஃப் த மைண்ட், மைண்டினுடைய நிலை என்ன, சச்சினஸ் தரம் என்ன, குவாலிட்டி என்ன அப்படின்னா இப்படிதான் அலையும். இந்த நாய் அலையுது பாருங்க. நாய் எதுக்கு அங்க போகுதுன்னு தெரியாது, போகும், திரும்பி வரும், அப்புறமா ஒரு இடத்துல படுக்கும், பல்வேறு நெகி எந்திரிக்கும், அங்கேயும் போகும், இங்கேயும் போகும். நாய் அலைச்சலும்பாங்க. நாய்க்கு வேலையும் இல்லை, நிற்க நேரமும் இல்லைன்னு சொல்லுவாங்க. நம்ம மனசை பாருங்க, நிக்கிறதுக்கு நேரம் இருக்கா? உண்மையில மனசால ஒண்ணும் பெரிய வேலையும் இல்லை. இது என்ன காரணம்னு கேட்டீங்கன்னா, காலங்காலமா மனித மனம் கற்பனையில சிக்கிடுச்சு. கற்பனைன்னு என்னன்னா அது கிடைச்சா கூட பயன் தராது. காணல் நீர்னு வைங்களேன். காணல் நீர் ஒரு கற்பனையான நீர், அங்க நீர் இல்லை, ஆனா அங்கிருந்து பார்க்கும்போது இருக்கு. அப்ப மனசு என்ன நினைக்குது, அங்க நீர் இருக்கு, தாகத்துக்கு ஆகும் அப்படின்னு அந்த காணலை நோக்கி நகருது. காணல் நீர் அதை விட்டு இன்னும் தொலைவில் போகுது. இவன் கிட்ட போக போக அதை எட்ட போயிட்டே இருக்கும். நீங்க தார் ரோட்ல ஒரு 2 கிலோமீட்டர் டிஸ்டன்ஸ் உள்ள தார் ரோட்ல நடக்குதுன்னு வைங்களேன், நீர் இருக்கு தெரியும், காணல் நீர். நீங்க அதை போய் தாகத்தை போக்கலான்னு போவீங்க, அது உங்களை விட்டு விலகி நீங்களும் போயிட்டே இருப்பீங்க, கடைசி வரையும் கிடைக்கும். அது மாதிரி இன்னைக்கு நம்ம வாழ்க்கையில நிறைய விஷயங்கள் கற்பனை செய்யணும். நான் நிறைய செஞ்சிருக்கேன். அதை செய்யணும், இதை செய்யணும், அப்படி செய்யணும், இப்படி செய்யணும். ஃபார் வாட் தெரியாது, செய்யணும்னு தெரியும், அலைஞ்சோம், செஞ்சாச்சு, கிடைச்சிட்டு. கிடைச்ச பிறகுதான் தெரியுது இது காணல் நீர். நீங்க கொஞ்சம் வாழ்க்கையை அப்படியே பின்னோக்கி பாருங்க. சின்ன வயசுல இருந்து இன்னைக்கு வரைக்கும் எத்தனை விஷயம் வேணும் வேணும், அது கிடைச்சா நான் மகிழ்ச்சியா இருப்பேன், சந்தோஷமா இருப்பேன்னு நினைச்சு அலைந்து தேடி பெற்ற பொருளும் உறவுகளும் என்னெல்லாம் தேடி பெற்றிருக்கோம். பொருள், வீடு, கார், உறவு, மனைவி, குழந்தைகள். இதுல எந்த அளவுக்கு நிஜம் இருக்கு? அது தாகத்தை போக்குதா?
நீங்க பெற்ற குழந்தைகள் உங்க தாகத்தை போக்குறார்களா? உங்க மனைவி உங்களுக்கு தாகத்தை போக்குறாளா? உங்க கணவன் போக்குறாரா? நல்லா கேட்டுப்பாரு. மேலோட்டமா போகிறது மாதிரி இருக்கும். ஆனா அங்க ஒரு சூட்சுமம் இருக்கும். அவங்க சுயநலத்திற்காகத்தான் அப்படி பிஹேவ் பண்றாங்க. நான் எல்லாரையும் சொல்லல, பொதுவா சொல்றேன். சச்சினஸ் ஆஃப் த மைண்ட சொல்றேன். எந்த தனிநபரையும் சொல்லல. சச்சினஸ் ஆஃப் த மைண்ட், மனதுடைய நிலை என்னன்னா, அதுக்கு சில விஷயங்கள் தேவை. எனக்கு என் மனைவிட்டு ஏதோ சில விஷயங்கள் தேவைப்படுது. ஆகவே என் மனைவிக்கு வேண்டியதெல்லாம் செய்து கொடுக்குறேன். கிவ் அண்ட் டேக் பாலிசிம்பாங்க. வித்தவுட் லவ். லவ் இல்லை. எனக்கு ஏதோ அவளால ஒரு காரியம் ஆகணும். ஆகவே அவளுக்கு வேண்டிய காரியத்தை நான் செய்து கொடுக்குறேன். கொடுக்குறேன்னா எதுக்கு? வாங்குறதுக்கு. கொடுக்கறதோட நிறுத்தலை. கிவ் அண்ட் டேக். கிவ் அண்ட் டேக். நான் என்ன சொல்ல, கொடு, ஆனா எடுக்காது. ஒன்லி கிவ்னஸ். தட் இஸ் லவ். அப்ப வித்தவுட் எக்ஸ்பெக்டேஷன் என்னைக்கு நாமோ பிறருக்கு சிலதெல்லாம் உதவி செய்யறோம்னு சொன்னா அங்க அன்பு இருக்கு. நல்லா ஆலோசிங்க. நாம செய்யற ஒவ்வொன்றுக்கும் பின்னாடியும் ஒரு எதிர்பார்ப்பு இருக்கா? இருக்குல்ல? அதை நீங்க புரிஞ்சுக்கிட்டு, ஆகவே நம்ம வாழ்க்கையில உண்மைத்தன்மை வரல, போலித்தன்மையில தான் இருக்கிறோம். ஏன் போலித்தன்மை? இந்த உலகம் எனக்கு வேணும், நிறைய பொருட்கள் வேணும், வசதி வேணும், 4 பேருடைய ஒத்துழைப்பு வேணும். அதுக்காக நான் கொஞ்சம் இனிமையா பேசுறேன். மனசுக்குள்ள இனிமே இல்லை, வெளியில இனிமையா பேசுறேன், அன்பா பேசுற மாதிரி பேசுறேன். ஆனா உள்ளுக்கு பார்த்தா சரி அப்படி அப்படி நாசுக்கா பேசிய காரியத்தை சாதிச்சிடும். என் காரியத்தை சாதிக்கிறதுக்காக இப்படி உங்க மனசு டிராவல் பண்ணுதான்னு பாருங்க. இதான் நாய் அலைச்சல். இப்படி டிராவல் பண்ணுமானால் ஒரு நாளும் இறைநிலை உணர்வு கிடைக்கவே செய்யாது. தியானத்துல கிடைச்சது மாதிரி இருக்கும், ஆனா அது நிற்காது. அப்ப இறைநிலை உணர்வு 100% கிட்டியது என்பதுக்கு என்ன அடையாளம்? பகல் பொழுது பலரை சந்திக்கிற போது, பல பொருட்களை கையாளுகிற போது உங்கள்கிட்ட எந்த அளவுக்கு நிதானம் இருக்கு. தமிழ்ல நிதானம், கவனம், ஆங்கிலத்துல அவேர்னஸ். பி அவேர். அவேர்னா கவனமா, ஒரு விழிப்பு உணர்வு. பகல்ல உங்களுடைய உள் உணர்வு விழித்து கொண்டிருக்கணும். அதான் பி அவேர். நீங்க ஒரு விஷயத்த பேசுறீங்க உங்க வாழ்க்கை துணையிட்ட, பேசுறதுக்கு முன்னாடி எதுக்காக பேசுறேன், அது இப்படி பேசுனா அவன் எனக்கு அது செய்ய தருவான். பேசாதீங்க. உங்க மனசு வஞ்சம் செய்யறது, உங்களை ஏமாற்றுறது கவனிக்கணும். இப்போ உங்களுக்குள்ள உங்களுக்கு கெடுக்கிறது யார் தெரியுமா? உங்க மனம். சோ கால்டு மைண்ட், நாட் ரியல் மைண்ட், சோ கால்டு மைண்ட். அதான் உங்களுடைய முதல் எதிரி. மனுஷி முன்னாடியே ஒரு ப்ராவர்ப சொல்லுவாங்க, உனக்கு உண்மையில் ஒரு எதிரி உண்டெனில் அது உன்னுடைய ஒழுங்கற்ற எண்ணமே. என்ன ஒழுங்கற்ற எண்ணம்? எனக்கு ஒரு காரியம் சாதிப்பதற்காக என்னுடைய வாழ்க்கை துணையிடம் நான் நடிக்கிறேனா இல்லையா? கவனிக்கிறேன். ஆமா நடிக்கிறேன், வேண்டாம். அப்படி காரியம் ஆக வேண்டாம். நான் நடிச்சு பொய்யா பேசி அங்கிருந்து நான் பெற வேண்டாம். இந்த ஒரு டிட்டர்மினேஷனுக்கு வரணும். வந்தால் இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னு தெரியுமா? இன்னைய தலைப்பு சும்மா இருக்கிற கலை. ஏன் சும்மா இருக்கணும்னு கேட்டீங்கன்னா, சிவம் சும்மா தான் இருக்கு. உங்க மனசு சும்மா இருக்கிற போது நாம சிவமா மாறுறோம். நான் நேற்று கூட ஒரு சபையில சொன்னேன், மனம் வச்சுக்கிட்டீங்க இப்படி இருக்கு மனம். இங்க ஒரு பக்கம், இது ஒரு பக்கம், 2 பக்கம். மனதினுடைய இந்த பக்கம் இருக்கே, இது தெய்வம். இந்த பக்கம் நான். மனம் வெளியில போனா நான், நானும் எனதுகளும். மனம் வெளியில பயணிக்கிற போது அங்க நான்கிற எண்ணமும் எனதுகள், என்னுடைய ப்ராப்பர்ட்டி எல்லாம், குடும்பம், தொழில், சமுதாயம், அதை நோக்கி பயணிக்கும். அதே மனம் திரும்பும் மனம், டேர்ன் அபவுட், அங்கு தெய்வம். மனசுக்கு 2 பக்கம் அல்லது 2 முகங்கள். ஒரு முகம் நான்கிற
அகம்பாவம். இன்னொரு பக்கம் தெய்வம் என்ற அடக்கம், எழுச்சி, அடக்கம். அப்போ என்னைக்கு நம்ம மனசு, நான் சொல்லவருடைய கருத்து, என்றைக்கு நம்ம மனம் நிற்கிறதோ, அசையாம நிற்கும். மகர்ஷி கூட ஒரு குரு வணக்கத்துல சொல்வார் இல்லையா, சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே. அவர் குரு என்ன சொல்றாரு, என்னுடைய மனம், சிந்தனை, திங்கிங், சிந்தை அடங்கி நிற்கிறது, சும்மா இருக்கிறது. அப்படி சும்மா இருக்கிறது எப்படி சிந்தை அடங்கும்? சிந்தை அடக்க முடியாது, அதுவாக அடங்கணும். எப்போ என் சிந்தை தானாக அடங்கும்? அதுக்கு வேண்டிய விளக்கமும் பயிற்சியும் கொடுத்தீங்களே, சீர் அறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்க. அறிவு என்ன பண்ணுது? அசைவற்று இருக்க பெரும் ஆனந்தம் பொங்குதங்கே. மனுஷ இந்த பாடல என்ன சொல்றாரு, ஆனந்தம் எங்கே இருக்கு? இப்ப நம்ம மகிழ்ச்சியை தேடுறோம். எதை தேடுறோம்? பொருள்கள தேடுறோம், உறவுகளை தேடுறோம். அங்கிருந்து சில சௌரியங்கள் கிடைக்கும், மகிழ்ச்சி கிடைக்கும் சொல்ல முடியாது. பொருட்கள், ஒரு ஏசி பெட்ரூம்னா ஒரு சௌரியத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. ஒரு நல்ல காரு சௌரியத்தை கொடுக்கும், மகிழ்ச்சி கொடுக்கும்னு சொல்ல முடியாது. கூட்டு குடும்பமா இருக்கிறோம், எல்லாரும் ஒருத்தர் ஒருத்தர் சௌரியமா தண்டப்படாம வாழ்ந்தா சௌரியம், மோஸ்ட் கம்ஃபர்ட், செக்யூர்ட். ஆனா மகிழ்ச்சியை தர, மகிழ்ச்சி வேற. நம்ம ஆட்களுக்கு பெரும்பாலானவருக்கு மகிழ்ச்சி என்னன்னு தெரியாது. அந்த மகிழ்ச்சிங்கிறது அகம். அகம் மகிழ்வு. மகிழ்வு எங்க இருக்கா? அகம். அகத்துல இருக்கணுமா என்ன செய்யணும்? சும்மா இருக்கணும். சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரறிய செய்த குருவே, அந்த நிலைதனில் அறிவு அசைவற்று இருக்கு, அப்படி ஸ்டாண்ட் ஸ்டில், பெரும் ஆனந்தம் போக்குதுங்க. பாருங்க, தெய்வீகம் என்பது ஆனந்தம். அதாவது காட்லினஸ் இஸ் நத்திங் பட் ஹாப்பினஸ், பிளிஸ்ஃபுல்னஸ். அதை அடையதுக்கு நீ தேடக்கூடாது, அலையக்கூடாது, மாறாக சும்மா இருக்கணும். அப்ப சும்மா இருந்து பெறக்கூடிய மிகப்பெரிய சீர் என்ன? தெய்வம், சிவானந்தம், பரமானந்தம். ஆனா சும்மா இருக்குதா மனசு? அது ஒரு கலைன்னு அவர் சொல்ல காரணமே அதுதான். ஆர்ட். ஒரு கலை செய்யணுமானா தொடர்ந்து சாதனை பண்ணணும். ஒரு டான்ஸ் ஆடுறாங்க, ஒரு கலை, பரதநாட்டியம், சின்ன குழந்தைங்க எவ்வளவு டெய்லி வீட்டுல சாதகம் பண்ணணும். சாதகம்னு பேர். நட்டுவனார் சொல்லி கொடுத்த டான்ஸை வீட்டுல எவ்வளவு சாதகம் பண்ணணும், எவ்வளவு நேரம். அப்பதான் ஒரு 3 வருஷம் 4 வருஷம் ஆகும்போது ஒரு 2 மணி நேரம் பரதநாட்டியம் மேடையில் ஆட முடியும். ஒரு கலை, ஒரு ஓவியம் கலை, ஒரு பாட்டு கலை. ஆனா எல்லா கலையை விட மிக உயர்ந்த கலை சும்மா இருப்பது. அதான் ஒரு பெரியவர் சொல்றார், சும்மா இரு, சொல் அறை. சொல் அறைனா வாயால சொல்றது இல்லை. நம்ம சிலது சும்மா தான் அப்படியே இருப்போம், உள்ளுக்கு பேசிக்கிட்டே இருப்போம். அங்க சொல் போயிட்டே இருக்கு, நமக்குள்ளே நம்ம பேசிட்டு இருப்போம். பார்த்துருக்கீங்களா? குழந்தைங்க வாய் விட்டு பேசுவோம் தானா, நாம வாயை மூடிட்டு பேசுவோம். ஏன்னா 4 பேர் பார்த்தா நல்லா இருக்காது, ஆனா உள்ள பேசிட்டே இருக்கும். அதான் சொல்றாரு, சும்மா இரு, சொல்ல. உடம்பால் சும்மா இருந்தா போறாது, உள்ளுக்கும் பேசாம இருக்கணும். முடியுமா? உங்களை பார்த்து கேட்கறேன், ஒரு நிமிடம் கண்ணை மூடிட்டு உள்ளுக்கு பேசாம இருக்க முடியுமா? கஷ்டம். ஏன் பேசுறோம்? எதனால அந்த பேச்சு நடந்துட்டு இருக்கு? சிந்தை அடங்கல. சிந்தைனா திங்கிங். சிந்தை வேற, எண்ணம் வேற. எண்ணம்னா தாட்ஸ், சிந்தைனா எண்ணுதல், திங்கிங், அது வேற. மனசு ஏதாவது திங்க் பண்ணிக்கிட்டு தனக்குள்ளேயே பேசிக்கிட்டு இருக்கும். காரணம், நம்முடைய ஆசை இன்னும் அடங்கல. தேவை போதும்னு சொல்லல, இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும், இன்னும் வேணும். அப்ப வேணுங்கிற எண்ணங்கள் இருக்கிற வரைக்கும் அதை பெறுவதற்குரிய சிந்தனை போயிட்டே இருக்கும். நல்லா கேளுங்க, எப்ப மனம் சும்மா நிற்கும், என்னைக்கு உங்க மனசுல தேவைன்னு எதுவும் இல்லை. பசிச்சா சாப்பாடு தேவையில்லை, அதை பற்றி என்ன வேண்டியது இல்லை. மத்தியானம் 1 மணி ஆனா சாப்பாடு கிடைக்குது. யாருக்கு கிடைக்கல சொல்லுங்க? பிச்சைக்காரனு கூட கிடைக்குது.
பிச்சைக்காரனுக்கு கூட எல்லாம் கிடைக்குது, கோடீஸ்வரனுக்கு ஒன்றும் கிடைக்கல. அதனால அவன் இன்னும் அலையிறான். மைண்ட் இஸ் சச், மைண்ட் இஸ் சச். நீங்க உங்க மனசை கவனிக்கணும். உங்க மனசு அலையுதா, அது வேணும் இது வேணும், தேவை தேவை. நேற்று கூட தான் சபையில சொன்னேன், ஒரு டிமாண்ட்லெஸ் மைண்டை நீங்க உருவாக்கணும். உணவு கிடைக்கணும், அதான் பதில் சொல்றேன். எல்லா சௌகரியமும் வீட்டில் இருக்கு. நைட்ல படுக்கும்போது ஃபேன் போட்டு படுக்கக்கூடிய அளவுக்கு வசதி இருக்கு. பொழுது போகுதுன்னா டிவி பார்க்கறது வசதி இருக்கு. அங்கங்க சினிமா போகணும், கோயிலுக்கு போகணும், மோட்டர் பைக்கு இருக்கு, துணைக்கு மனைவி இருக்கிறா. என்ன இல்லை போ, என்ன இல்லை சொல்றது? பிலோ மிடில் கிளாஸ், மிடில் கிளாஸ் கூட சொல்ல, பிலோ மிடில் கிளாஸ், நடுத்தரத்தை விட கொஞ்சம் கீழே இருக்கிறவங்க வீட்டுல கூட எல்லாம் இருக்கு. இருக்கா இல்லையா? கொஞ்சம் உழைக்க தயாரா இருந்தால் தினசரி 1000 1500 சம்பாதிக்கிற வாய்ப்பும் வசதியும் இன்னைக்கு நம்ம நாட்டுல இருக்கு. அப்புறம் என்ன, 3 நேரம் சாப்பாடு வசதி இருக்கு, துணிமணிகள் இருக்கு, வாழ்க்கை துணை இருக்கு, வீட்டுல எல்லாம் மின்சாரங்கள் இருக்கு. ஓகே, நான் நிறைவா இருக்கேனே சொல்ல முடியல, சொல்லுங்க. அப்ப இந்த மனம் இன்னும் ஆசை சீர வைத்து தேவைகளை படிப்படி, தேவை ஆசையினால் வரக்கூடிய தேவை, 2 தேவை. தேவையினாலே தேவை வரும். பசிச்சா சாப்பாடு தேவை, பசி இல்லை, வாசனை பக்கத்து இடத்துல ஒரு பஜ்ஜி வாசனை வருது, உடனே சாப்பிடணும்னு நினைக்கிறோம், அது தேவையா? ஆசை. ஆங்கிலத்துல நீடுன்னு ஒரு வார்த்தை இருக்கு, வாண்ட்னு ஒரு வார்த்தை இருக்கு, 2 வித்தியாசம் இருக்கு. நீடுனா உணவு தேவை, நீடு. டிவி நீடு இல்லை, வாண்ட். தேர் ஆர் சோ மெனி வாண்ட்ஸ். அப்ப நீங்க இதை பிரிச்சு பாருங்க. உங்க மனசு தேவை நிமித்தம் நாடுதா, ஆசை நிமித்தம் நாடுதா? இப்போ நீங்க யாருன்னு கேட்டீங்கன்னா, கேட்டுக்கொண்டு இருக்கிறவங்க சாதாரண மக்களை மாதிரி இல்லை, ஒரு யோகம் பயிலக்கூடியவங்க, குரு அடைஞ்சவங்க, இறைநிலை உணர்வு பெற வேண்டும் என்ற தாகம் உடையவர்கள் இருக்குல்ல உங்களுக்கு. அப்போ அந்த தாகத்தை எப்படி போக்குறது? அது என்ன தெளிவு வேணும்? தேவைக்கு மேல தேவையில்லை, எனஃப் இஸ் எனஃப், எல்லாம் இருக்கு போதும். அதுக்கு வேண்டி உழைக்க வேண்டாம்னு சொல்லுங்க, அலைய வேண்டாம்னு சொல்லுங்க. 2 வித்தியாசம் இருக்கு. ஒரு வாய்ப்பு கிடைச்சது, இன்னும் மாசம் ஒரு 10,000 ரூபாய் அதே கிடைக்குதுங்க, பயன்படுத்திக்கலாம். ஆனா போதுமான அளவுக்கு இருக்கு, இல்ல இன்னொரு 10,000 ரூபாய் கிடைச்சா பரவாயில்லன்னு எங்கேயாவது போய் அலைய வேண்டாம், அது தேவையில்லை. அப்போ நீங்க தீர்மானிக்க வேண்டியது உங்களுடைய தேவை என்ன. தேவையை தீர்மானிக்கிற அறிவு ஞானத்தின் முதல் படி என்று நான் போகிற இடத்துலலாம் சொல்லுவேன். ஆனா கண்டுபிடிச்ச பெரிய உண்மை, ஞானம் என்பது ஒரு ஏணிப்படி மாதிரி. ஒரு ஏணியில 10 படி இருக்குன்னு வைங்களேன், 10வது படியில ஏறி நிற்கும் போதுதான் ஞானம், அது மேல போயாச்சு, மேன்மை அடைஞ்சாச்சு. இப்போ நம்ம இன்னும் முதல் படியிலேயே கால் வைக்கல. ஏணி இருக்கு, சாஞ்சி இருக்கு, முதல் படியில கால் வைக்கணும்ல. அப்பதானே அந்த ஞானம் என்ற படியில ஏற முடியும். முதல் படி என்னன்னு கேட்டா நான் சொல்லுவேன், தன்னுடைய தேவையை தீர்மானிக்கிற அறிவுதான் ஞானத்தின் முதல் படி. இத படிக்க போத பிடிங்க. இன்னைக்கு நீ இரவே உங்க தேவையை தீர்மானிங்க. சரி, எப்படி சார் தீர்மானிக்க முடியும்? இப்பதான் என் பிள்ளைக்கு, பொண்ணுக்கு 5 வயசு ஆச்சு, இன்னும் ஒரு 20 வருஷத்துக்குள்ள கல்யாணம் பண்ணி கொடுக்கணும். அது எவ்வளவு ஆகும், என்ன, எப்படி நான் தீர்மானிக்கிறது? கஷ்டம், கஷ்டம். நான் ஈஸின்னு சொல்லல, கஷ்டம். இவ்வளவு போதுன்னு இன்னைக்கு சொல்லலாம், 10 வருஷம் கழிச்சு எனக்கு என்னென்ன வரும்னு சொல்ல முடியாது இல்லையா? ஆக நான் பெரிய சேமிப்பு வைக்க வேண்டாமா, சொத்து சேர்த்து வைக்க வேண்டாமா? கரெக்ட். ஆனா அது மீண்டும் சொல்றேன், நீங்க ஞானத்தை நோக்கி நகர வேண்டுமானால் அந்த முதல் படி தேவையை தீர்மானிக்கிற அறிவை நீங்க பெருக்கியா முடியும், முடியாதுன்னு கிடையாது. உண்மையிலே நம்ம உயிர் வாழ்வதற்கு என்ன வேணும்? உணவு, நீர், ஏதோ கொஞ்சம் ட்ரெஸ் இருக்க வேணும். சாமிஜி முதல் பாடத்தை சொல்ற தேவை 3. சரி, அதுக்கப்புறம் எதுவும் தேவையில்லையா, கிடைச்சா வச்சுக்கோ, உயிர் தானே வாழணும். இப்போ நீங்க நல்லா கவனிச்சீங்கன்னா, ஒரு 60 ஆண்டுக்கு முன்னாடி, அப்பதான் 60 ஆண்டுக்கு முன்னாடினா பாருங்களேன், 1965, அது அதுக்கு பின்னாடி கொஞ்சம் போகும்.
60க்கு முன்னாடி. ஏன்னா சுதந்திரம் அடைஞ்சு அப்பதான் 10-12 வருஷம் ஆச்சு. எத்தனை வீட்டுல மின்சாரம் இருந்தது? தெருவில் எங்கேயாவது ஒரு இடத்துல லைட் எரியும். சுதந்திரம் அடைஞ்சு முதல் 15 வருஷத்துல யார் வீட்டையும் லைட் இல்லை. எனக்கு 4 வயசு 5 வயசு இருக்கும்போது 1ஆம் வகுப்பு படிக்கிற போதெல்லாம் விளக்கு வெளிச்சல தான் படிச்சேன். ஏன்னா மின்சாரம் இல்லை. இன்னைக்கு அப்ப 60 ஆண்டுக்கு முன்னாடி நம்முடைய பெற்றோர்கள் அல்ல தாத்தா பாட்டி எப்படி வாழ்ந்தாங்க? மனுஷன் தானே வாழ்ந்தாங்க. அதுல ஒவ்வொன்றா வர வர சந்தையில வர வர அது தேவை இது தேவைன்னு நமக்கு ஒரு எண்ணத்தை உண்டு பண்றாங்க வியாபாரிகள். விளம்பரத்தின் மூலமா நம்முடைய தேவையை அதிகரிக்கிறாங்க. நம்மால நிர்ணயிக்க முடியல. நாம நிர்ணயிக்கிறோம். ஒரு யோகி தன்னுடைய தேவையை நிர்ணயிக்க வேண்டும். அது குறைந்தபட்ச தேவை எவ்வளவுன்னு கண்டுபிடிக்கணும். அதிகபட்ச தேவை இல்லை, குறைந்தபட்ச தேவை, மினிமம் ரெக்குயர்மெண்ட். யூ ஹேவ் டு டிசைட். அப்படி பண்ணிட்டு கணக்கு போடுங்க. இன்னைக்கு அதை விட அதிகமா இருக்கு. நமக்கு வேண்டிய குறைந்தபட்ச தேவை நல்ல 3 நேரம் உணவு, நல்ல உணவு, சத்தான உணவு, துணிமணி, ஒரு 6 வேஷ்டி 6 சட்டை, ஒரு 5000 ரூபாய்க்குள்ள செல்போன், கார்ல எல்லாம் பரவாயில்ல, 2 வீலர், மிக்சி, டிவி இருக்கா இல்லையா? இதுக்கு மேல என்ன வேணும்? மகிழ்ச்சியா வாழதான் கத்துக்கிடணும். அப்போ முதல்ல உங்க மனசுல ஆசையை சீரமைத்து, மீண்டும் மீண்டும் சீரமைத்து, தேவைகளின் அளவையும் எண்ணிக்கையும் குறைத்து கொண்டே வந்து ஒரு கட்டத்துல நான் சேஃபா இருக்கேன். எனக்கு ஒரு குறையும் இல்லை. வயிறார சாப்பிட்றேன், படுத்தா தூங்குறேன். ஏன்னா அங்க தேவை இல்லை. மனசுல தேவையும் திட்டங்கள் இருக்கும்போது தூக்கம் வராது. இதை நீங்க கத்துக்கிட்டீங்கன்னா, தேவையை தீர்மானிச்சிட்டீங்கன்னா, அப்புறம் வெளியில நடக்குது அங்க நடக்குதுன்னா கர்மாப்படி நடக்குது. பரவாயில்ல, எது வேணாலும் நடக்கட்டும், நான் ஏத்துக்கிறேன், நோ ப்ராப்ளம். எப்படி? ஐ ஆம் ரெடி டு அக்செப்ட் வாட் எவர் இட் மே பி அப்படின்னு உங்க மனசை பக்குவப்படுத்தினீங்கன்னா இதுதான் சீர். சிந்தை அடக்கி சும்மா இருக்க வேண்டிய சீர்னா வேற ஒண்ணும் இல்லை. நடக்கிறதெல்லாம் கர்மாப்படி நடக்குது. அது என்னைக்கோ நான் செய்யறதுடைய விளைவு இன்னைக்கு வருது. கடந்த காலத்துல எங்களுடைய முன்னோர்கள் நானும் சஞ்சித பிராரப்த கர்மங்கள்ல செய்த செயலின் விளைவு இன்னைக்கு வருது. என்ன செய்ய முடியும்? அறுவடை செய்துதான் ஆகணும். ஆகவே நான் ரெடி டு அக்செப்ட் இட். என்ன பிரார்த்தனை செய்யுங்க, இறைவா இதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய எனக்கு ஒரு இதை பலத்தை கொடு, தாங்கிற சக்தியை கொடு. நான் வேற ஒன்றும் உன்ட்ட கேட்கல. நான் அறிந்தோ அறியாமலோ நானோ என் முன்னோர்களோ முன்னோர்களின் முன்னோர்கள் செய்த பாவச் செயலின் விளைவு இப்படிலாம் வருது. பரவாயில்ல, வரட்டும். நான் அதை ஏற்று வைக்கல. ஆனா அதுல தாங்கிற சக்தியை கொடு. இன்னும் உங்க தவத்துல கேளுங்க, சங்கல்பத்துல என்ன அந்த தாங்கிற சக்தியை கொடுன்னு கேளுங்க. தாங்கிற சக்தி இருந்தா எந்த துன்பமும் துன்பம் இல்லை. இந்த இடத்த நீங்க அடைஞ்ச பிறகு கண்ணை மூடுங்க. முதல் 2-3 நிமிஷம் ஏதோ வரும், அப்புறம் நின்றுடும். மனம் அசையாது. நான் அனுபவத்துல சொல்றேன். நான் கடந்து வந்த ஒரு வியாபாரி. சின்ன வயசுலயே வியாபாரம் ஆரம்பிச்சிட்டேன். 24 வயசுல, 21 வயசுல ஒரு வேலைக்கு போன கடைக்கு, 24 வயசுல அதே மாதிரி நான் கடை வச்சேன். நிறைய சம்பாதிச்சேன், நிறைய கடன் ஆச்சு. பொருளாதாரத்துல ஏற்றத்தாழ்வு அதிகம், உடல்ல நோய். அப்பதான் ஃபார்ச்சுனேட்டா மகிழ்ச்சியை நான் சந்திக்கிறேன். 1984. அப்போ எனக்கு 35 இயர்ஸ் ஓல்டு. இதெல்லாம் எதுக்கு சொல்றேன்னா, மேடு பள்ளங்களை சந்திக்கணும், துன்பங்களை சந்திக்கணும். துன்பப்படுகிறவன் பாக்கியவான். ஆனா துன்பப்படும்போது எனக்கு ஏன் துன்பம், இந்த துன்பத்துக்கு என்ன காரணம், நான் செய்த தப்பு என்ன, கொஞ்சம் சிந்திக்கணும். பண்ணி இதெல்லாம் நீங்க பண்ணி நீங்க ஓரளவுக்கு விடுபடணும். போதும், விடுபடுங்க. அடிக்கடி ஒரு குரல் சொல்லுவேன், ஞாபகம் இருக்கா? யாதெனின் யாதெனின் நீங்கியான் நோதல் அதனின் அதனின் இளன். எந்த ஒன்றினாலும் பிறரிடமிருந்து நாம் வேறுபடாது. மதத்தின் பேராலோ ஜாதியின் பேராலோ, மொழி, இனம், தேசம், ஏழை பணக்காரன், கல்வி கற்காதவன், எந்த ஒன்றினாலும் நான் வேறுபாடு இல்லாம மனசுக்குள்ள இதை நீங்க பக்குவப்படுத்தணும். ஜாதி ஏற்றத்தாழ்வை நீங்க வச்சுக்கவே கூடாது. மத மோதல்கள் இருக்கக்கூடாது.
யாதும் ஊரே யாவரும் கேடு இருக்கிறதை எப்பவுமே ஞாபகம் வைத்துக் கொள்ளணும். இவ்வளவு உங்க படுத்த பக்குவப்படுத்துறீங்கன்னா, நல்ல பக்குவமானா கண்ணை மூடுங்க, மனம் நின்று விடும். நிற்க நிற்க சிவத்தை உணரும். சிவ அனுபவம்னு பேர், சிவபோகம்னு பேர். சிவத்தை நீங்க போகிப்பீங்க. யூ ஆர் என்ஜாயிங் சிவா மொமெண்ட் டு மொமெண்ட். தியானத்துல மட்டும் இல்லை, பகல நீங்க நிறைய கை உடம்பு வேலை செய்யும், கடையில் வியாபாரம் பார்க்கும், கொடுக்க சார் நல்லா இருக்கும் வாங்குங்க நான் சொல்லுவேன். நான் கடை வச்சிருக்கேன்ல, நல்லா இருக்கும். உங்க காலுக்கு நான் செருப்பு கடை வச்சிருந்தேன், இது நல்லா இருக்குங்க. அவர் இல்லைங்க எனக்கு கருப்பு தான் வேணும். கருப்பு ஸ்டாக் இல்லை, பிளாக் செப்பல் ஸ்டாக் இல்லை. நான் என்ன பண்ணுவேன், வியாபாரம் பண்ணணும் இல்லையா, இந்த ப்ரௌன் உங்க காலுக்கு மேட்சா இருக்கு, லேட்டஸ்டா வந்திருக்கு. வியாபாரி அப்படிதானே பேசுவோம். அப்படி இருந்து அவர் வாங்கலையா, பரவாயில்ல, உங்களுக்கு திருப்தி ஆகல, மன்னிக்கணும், என்னால உங்களை திருப்திப்படுத்த முடியல அப்படின்னு அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு பாகை கொண்டு வந்துட்டோம்னா நைட்ல தூக்கம் வரும். இல்லை நினைக்கும், சே அந்த ஸ்டாக் இல்லாம இருக்கும், 100 ரூபாய் வியாபாரம் போச்சுதே, சங்கடப்படும், தூக்கம் வராது. நியாயம். ஆனா நீங்க மனசை பக்குவப்படுத்தணும். எது நடந்தாலும் நான் அதை ஏற்றுக்கொள்வேன். கொடுத்தியா வாங்கிக்கிறேன், கொடுக்கலையா பரவாயில்ல, நடந்துதா ஓகே, நடக்கலையா டபுள் ஓகே. எஸ், நீங்க உங்க மனசை வந்து நல்லா பக்குவப்படுத்தி தேவையை தீர்மானிச்சு, இன்னொன்னும் பெருசா தேவையில்லை, வந்தா வரட்டும், வரலையா ஒண்ணு, அதனால ஒன்றும் குடி மூழ்கி போகாது அப்படின்னு நீங்க எதையும் தாங்குற. யாதனையும் யாதனையும் நீங்கியான்னு வந்துடும். மன அளவுல ஒவ்வொன்றையும் விட்டு 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 மனசுக்குள்ள ஒரு துறவு வந்துடும், ஒரு டிட்டாச்டு மைண்ட். உடம்பு அட்டாச்சா இருக்கலாம், உடல் உடல் உறவு இருக்கலாம், அட்டாச்மெண்ட் இருக்கலாம். ஆனா மனசுக்குள்ள ஒரு டிட்டாச்டு மைண்ட், துறவோட கூடிய உறவு. இதை நீங்க செய்தாதான் தவத்திலையும் சரி, பகல் மற்ற வேலையில ஈடுபடும் போது சரி, அது அளவும் அழகா எதையும் எதிர்பார்க்காம நிர்ணயம் செய்யாம வரட்டும், நோ ப்ராப்ளம். அது தியானம் தான். நீங்க தியானம்னா கண்ணு மூடி உட்கார்ந்தாலும் தியானம்னு நினைக்காதீங்க. தியானத்தினுடைய பொருள் மனம் வேலை செய்யுது, உடல் வேலை செய்யுது, மனம் வேலை செய்யுது, அதான் தியானம். அப்ப 24 மணி நேரமும் தியானம். 24 மணி நேரம் அதான் இறைநிலை உணர்வு. இது நான் சொல்லக்கூடிய பிராக்டிக்கல் வே. ஆனா ஆழ்ந்து போய் நிறைய விஷயங்களை தெரியணும்னு சொன்னா அதுக்கு பேரு ஸ்பிரிச்சுவல் நாலேஜ். யூ ஹேவ் டு கேதர் ஸ்பிரிச்சுவல் நாலேஜ் வேணும். ஏன்னா இயற்கையுடைய ரகசியங்களை தெரிந்து கொள்வதற்கு. ஆனா அதுக்கு பக்குவம் வேணும். இயற்கை வந்து மிக மிக ஆச்சரியத்துக்கு உள்ளது, ரகசியமானது. இறைவன் என்று சொல்ல ரகசியம்தான், அவளை செய்து அறிய முடியாது. பட் அதெல்லாம் அறியணும் சிந்திக்கணும் சொன்னா அடிப்படை தகுதி தெளிவான அறிவு வேணும். தெளிவான அறிவுனா என்ன, இவ்வளவுதான் எனக்கு தேவை, இதுக்கு மேல தேவையில்லை. தெளிவு, கிளாரிட்டி. இப்ப அந்த தெளிவு இருக்கா பாருங்க. உங்க மனசுல இன்னும் வேணும் வேணும்னு இருக்குன்னா நீங்க தெளிவா இல்லைன்னு அர்த்தம். ஸோ இதுல இருந்து அகத்தை ஆய்வு செய்து அந்த ஆசையை சீரமைச்சு தேவையை தீர்மானிச்சு மனசுல சமாதானம் அடைந்து, வீட்டுல ஏதாவது தப்பு பண்றாங்களா, அவங்க தப்பு இவங்க தப்பு பண்றாங்களா, அதான் அப்படிதான் இருக்கும் அப்படின்னு சமாதானமா மனசை வச்சு அதை ஏற்றுக்கொண்டு பழகி, இதெல்லாம் பிராக்டிகல் வே ஆஃப் லைஃப். நம்முடைய அன்றாட வாழ்க்கையில எப்படி நாம ஹவு டு பிஹேவ் வித் அதர்ஸ், ஹவு டு கீப் மை ஆட்டிடியூட்ஸ், இதை நீங்க சரியா பண்ணி அந்த ஒழுக்கத்துக்கு வரும்போதுதான் உங்க மனம் பக்குவம் அடையும். பக்குவம், ஒரு செடி வளருது, நல்லா வளர்ந்து வரும்போது அப்புறம் ஒரு நாளைக்கு பூக்க ஆரம்பிக்கும். சடார்னு பூத்துறாது. ஒரு மரம் பூக்கும், பிஞ்சு பிடிக்கும், காயாகும், கனியும். கனிதல் தான் பக்குவம். ஒரு மரத்தினுடைய உச்ச கட்ட பக்குவம் ஒரு கனியை கொடுக்கும். மரம் கனிந்து விட்டது, ஆனா ஒரே நாள்ல முடியுமா? மரம் வளரணும், அது பூக்கிற காலம் வரணும், அது எத்தனை பூக்கள் உதிருது, எத்தனை பூக்கள் பிஞ்சு பிடிக்குது, பிஞ்சுல எத்தனை உதிருது, எத்தனை பிஞ்சு காயாகுது,
கனி இது இருக்குல்ல. அப்போ நம்ம மனசு இன்னைக்கு இன்னும் மொட்டு மாதிரிதான் இருக்கு, மலரவே இல்லை. மலர விடணும், அப்புறம் பிச்சு பிடிக்க வைக்கணும், காய் பிடிக்க வைக்கணும், அப்புறம் கனியும். அது கனிய கனி அந்த வாசனை சுவை உங்களுக்குள்ள அப்படியே தெரியும். இதுதான் அறிவினுடைய பக்குவம். இதுதான் ஒரு சிந்தையை அடக்கியே சும்மா இருக்கின்ற சீரழிய செய்த ஒருவே. என்ன சீர்? இப்ப நான் சொன்னதாலும் தான் சீர். இதை நீங்க நல்லா புரிஞ்சுக்கிட்டு உங்களுடைய அன்றாட நடைமுறை வாழ்க்கையில உங்க கணவரோடு, உங்க மனைவியோடு, உங்க குழந்தைகளோடு, உங்க பெற்றோர்களோடு எப்படி உறவாடும், பொருட்களை எப்படி கையாள, ஹவு டு ஹேண்டில், ஹவு டு அப்ரோச், இந்த ரெண்டையும் நீங்க டெக்னிக்கலா வச்சுக்கிட்டு நாளையில இருந்து ஆரம்பிங்க. ஆரம்பிங்க. உங்க வாழ்க்கை துணை ஏதோ ஒரு கோபத்துல 4 கெட்ட வார்த்தை பேசிடுவார், நீ ஏத்து பேச முடியாது. டோன்ட் ரியாக்ட், ரேதர் ரெஸ்பாண்ட் இட். ஏன் என் வீட்டுக்காரர் கூட கோபத்துல கத்துறாரு, ஏன் வீட்டுக்காரர் இப்படி கத்துறார், வாட் ஹேப்பன், அவனுக்கு என்ன ஆச்சு, ஐயோ பாவம், ரொம்ப கோபப்பட்டா பிபி வந்துருமே, என் மனைவி கோபப்படுறாளேன்னு ரெஸ்பாண்ட் பண்ணும். கோபத்தினுடைய காரணத்தை கண்டுபிடிக்கும், அது போக்குறதுக்கு உதவி செய்யணும். அவ கழுத்துல கை போட்டு இதுக்கா நீ கோவச்சுக்கிற, வீட்டு பையன் தானே, நம்ம பெற்ற பையன் தானே, இதுக்குதான் போய் நீ கோவச்சுக்கலாம், விட்டுப்பா, நான் பாத்துக்கிறேன், நான் இருக்கல, நான் யாரு உன் கூட கடைசி வரைக்கும், யாருண்ணா உன் கூட கடைசி வரைக்கும் வரக்கூடியவன். அவன் கல்யாணம் பண்ணியாச்சு, அவனுக்கு ஒரு குடும்பம் வந்து போச்சு, அவனுக்கு எத்தனை பிரச்சனை இருக்கு, விடு விடு, லீவ் இட். இதான் ஆறுதலும் சமாதானம். செய்யணுமா? சொல்லு, செய்யணும். இதான் ஹவு டு ஹேண்டில், ஹவு டு பிஹேவ். மாறா அவளுக்கு கோவம் வந்து ஒரு கத்துறா, நான் என்ன ரொம்ப கத்துறேன் அப்படின்னு நான் ரியாக்ட் பண்ணேன்னு வைங்களேன், அதோட ஒஸ்ட் ஒண்ணும் கிடையாது. அப்போ நீங்க நல்லா பழகணும். வித்தவுட் ரியாக்ட், ஹவு டு ரெஸ்பாண்ட், ரெஸ்பாண்டிங். அந்த ரெஸ்பான்ஸ் நமக்கு வேணும், பொறுப்பு. இப்போ குடும்பத்துல ஒரு அனுசரணை, நம்ம பெற்ற பிள்ளைங்க தப்பு செய்தா கூட அது தப்பு செய்யக்கூடிய புத்தியை தான் நான் கொடுத்துருக்கேன், ஏன்றது வந்தவன் தானே, ஏன் கரமிப்புதான் அவன்கிட்டையும் இருக்கும், அவள்கிட்டையும் இருக்கும். நான் குழந்தைகளை குற்றம் சொன்னா சில வீட்டுல பெற்றோர் குழந்தைகள் கோவத்துல சனியனே கும்பிடுவாங்க. அது அர்த்தம் என்ன, இந்த சனி இருந்தாலும் இந்த சனியனை பெற்றிருக்கு. இப்போ பொறுப்பு யாரு? பிள்ளைங்க அப்படி போகுதுன்னா யாரு பொறுப்பு எடுக்கணும்? பெற்றோர்கள், தாயை போல பிள்ளை. ஸோ இந்த அளவுக்கு நீங்க பொறுப்போட அந்த மனசு சொன்ன பாருங்க, சச்னஸ் ஆஃப் த மைண்ட், அதை கண்டு உங்க மனசுல என்ன இருக்கு, அது என்ன திருத்திக்கணும். பிறரை திருத்தல, என்ன நான் எப்படி திருத்தம், இப்படி போனீங்கன்னா ஒரு நாள் வரும். ஜஸ்ட் வெயிட் ஃபார் தட் டே. அன்னைக்கு நீங்க சிவமா இருப்பீங்க. ஏன்னா மனம் பாலே இல்லை, எல்லாத்தையும் ஏத்துக்க தயாராயிடுச்சு. யாரையும் குற்றம் சொல்லலை, எதையும் குற்றமா பார்க்கல. சின்ன சின்ன குறைகள் இருக்கும், நேச்சர். அதை குற்றமா நான் எடுக்கல, அது ஒரு குறை. சரி, அந்த குறையை போக நான் என்ன உதவி செய்யணும், இப்படி ஒரு ரெஸ்பாண்டிங் வித் ரெஸ்பான்ஸ் நீங்க எடுக்க ஆரம்பிச்சிட்டீங்கன்னா நிச்சயமா பாருங்க, உங்களுக்கு அமைதி குடி போகும். யூ கேன் ரியலைஸ் வாட் இஸ் சைலன்ஸ். சிந்தை அடங்கி இருக்கும் போது எப்படி இருக்கு பாத்தீங்கன்னா, உண்மையிலேயே ஆனந்தம் பொங்குது சாமி, ஏதோ ஒரு வார்த்தையில சொல்லல. நான் வீட்டு சாயம் என்ஜாய் தட். ஆமா, நான் வீட்டை சும்மா தான் இருக்கேன், எனக்கு ஒன்றும் வேலை கிடையாது, வயசாகி போச்சு, பையன் பார்த்துக்கிறேன். கரெக்ட். இது மாதிரி ஏதோ ஈவினிங்ல ஆனா ஒரு மணி நேரம் உங்க மாதிரி அன்பர்கள்ட்ட, ஏன்னா எங்களுடைய வாழ்க்கை அனுபவம் இருக்குல்ல, இவ்வளவு வயசு மனுஷன் சந்திச்சு எத்தனை 42 வருஷம், என் வயசு 76+. ஒரு வியாபாரி, ஒரு குடும்பஸ்தன், எவ்வளவு பேரை சந்திச்சிருப்போம். ஆன்மீகத்திலும் சரி, பொருளாதாரத்திலும் சரி, நல்லது கெட்டது எவ்வளவு தெரிஞ்சிருக்கும். அப்ப இதெல்லாம் உங்களை மாதிரி உள்ள அன்பர்களுக்கு சொல்லி நீங்க பக்குவமாகுங்க. எல்லாம் தானா கணிஞ்சு வரும்போது இயற்கை உணவு என்பது தூரத்தில் இல்லை, அது எங்கும் இருக்கிற ஒரு பெரும் நிதி, பெரும் வெளி டக்குனு கிடைச்சு. இதுதாங்க
சும்மா இருக்கிற கலை. சும்மா இருந்தா என்ன கிடைக்கும் கேட்டீங்கன்னா, சிவானந்தம், அளப்பரிய இன்பம். அதான் சிவநிலை, இறைநிலை என்று சொல்லி உங்கள் அனைவரையும் மனசால வாழ்த்துறேன். யார்கிட்டயும் கோச்சுக்காதீங்க. கோவம் தான் பரவாயில்ல, மன்னிப்பு கேட்டுருங்க. அடுத்தவங்களுக்கு மன்னிப்பு கொடுங்க. எல்லாத்துட்டையும் சரண்டர் ஆகுங்க. லவ் அதர்ஸ். மனதை எப்போ சமாதானமா வச்சிடுங்க. முடிஞ்சா அடுத்தவங்க சமாதானத்தை காட்டுங்க. அடுத்தவங்க வேற யாரும் இல்லை. நம்ம வாழ்க்கை துணை, நம்ம குழந்தைகள், நம்ம அப்பா, நம்ம சகோதரர், எல்லாம் நம்ம 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 யாதும் ஊரே யாவரும் கேள்வி, எல்லாம் நம்மவர்கள் அப்படிங்கிற ஒரு உணர்வோட நீ அந்த உணர்வு தூண்டப்படணும். ஏதோ இட்ஸ் நாட் ஜோக், உணர்வு தூண்டணும். அப்படி வாழ்க்கை வளப்படும். வாழ்க வளமுடன் ஐயா. மிக சிறப்புங்க ஐயா. சும்மா இருக்கும் கலை, அதுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத ஐயா ஆழமா, ரொம்ப ஈஸி தான். அப்ப நம்ம என்ன பண்ணணும்னா, வாழ்வோட நோக்கம் என்னங்கிறத பார்க்கணும். இப்ப நம்மளுக்கு சௌகரியமா வாழலாம், மின்சாதன பொருட்கள்லாம் இருக்குது, சௌகரியமா வாழலாம். ஆனா சந்தோஷமா வாழ்றோமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா இல்ல, அமைதி இல்ல. சரி, நாடுகள் எல்லாம் சந்தோஷமா இருக்கான்னு அதுவும் இல்லை. ஏன்னா அவங்க ஏகப்பட்ட போர்க்கறியை வச்சு எப்ப எந்த நாடு போர் தொடுக்குமோ அப்படின்ற ஒரு பயத்துல, அச்சத்துலதான் அவங்களும் வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க. அப்ப ஐயாவோட அனுபவம் என்ன சொல்றாங்கன்னா, நான் பிசினஸ் பண்ணி எவ்வளவு கஷ்டப்பட்டு வந்து வேதாத்திரி மகரிஷியை பார்த்ததுக்கு அப்புறம் தான் அதை உணர்ந்தேன். அப்ப அந்த உணர்ந்த இதுல என்ன கிடைக்குது அப்படிங்கிறது போது, சிவம் அப்படிங்கிறது சும்மா இருக்குது. அப்ப நாமளும் சும்மா இருக்கணும். சக்தினா இயக்கத்துக்கு வருது. அப்ப இயக்கத்துக்கு வரும்போது நான் என்னோட தேவைகளை ரொம்ப அளவா குறைச்சிக்கணும். எனக்கு சாப்பிட்றதுக்கு 3 நேரம் எளிமையான ஒரு உணவு, நல்ல ஆரோக்கியமான உணவா இருக்கலாம். நான் போடுறதுக்கு ஒரு அளவான ட்ரெஸ், குடியிருக்கிற வீடு, இதோட நம்ம என்ன பண்ணணும்னா நிறைவு மனத்துக்கு வரணும். அப்ப மகிழ்ச்சி சொல்லுவாங்கல்ல, சொத்துக்கள் அதிகமாக ஆக குடும்ப உறுப்பினர்கள் அதிகமாக ஆகங்கிற மாதிரி நம்ம கிட்ட ஆசை வரும்போது நம்ம உட்கார்ந்தாலே அந்த ஆசைகள் தான் நம்மளை தொடர்ந்து வரும். அப்ப நம்ம யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. அது ரொம்ப அடுத்த பாயிண்ட். ஃபர்ஸ்ட் நம்ம எளிமையான ஒரு வாழ்க்கை, நம்ம வாழ்க்கைக்கு தேவையான அளவானதோட நின்னுக்கணும். அதுக்கு மேல ஆசைக்கு போகக்கூடாது. அடுத்து யாருக்கிட்டையும் எதையும் எதிர்பார்க்க கூடாது. எல்லாருக்கிட்டையும் நம்ம கொடுக்குறவங்களா தான் இருக்கணும். யாரு மனைவி ஆனாலும், குழந்தைங்களானாலும், உறவினர்கள் ஆனாலும். அப்ப எதிர்பார்ப்பு இல்லைன்னா நம்ம கண்டிப்பா ஏமாற்றம் இருக்காது. அப்ப எதிர்பார்ப்பு இருந்தா இறை உணர்வும் கிடைக்காது அப்படிங்கிறத ஐயா ரொம்ப அதை ஒரு ஆழமா கொடுத்து, அதுக்கு மரத்தை ஒரு கதை, மரத்தை ஒரு எக்ஸாம்பிள் கொடுத்தாங்க. அந்த மரத்தோட முழுமை நிலை எதுல வருதுன்னா அது கனி கொடுக்கறது தான். அப்ப அந்த மரம் வளருது, பிஞ்சு விடுது, சிலது பிஞ்சிலே விழுந்துருது, சிலது காயாகி விடுது, இப்ப கனி ஆகிறது. அதுதான் நம்மளும் இறை உணர்வு பெறதுக்கு எத்தனையோ பேர் வர்றாங்க, வரவங்க பாதியிலே மயக்க நிலையில நின்று போயிடுறாங்க. ஆனா நமக்கு சரியான குரு கிடைச்சிருக்காங்க, ஐயாவை மாதிரி விளக்கக்கூடியவங்க இருக்கிறாங்க. அப்ப அந்த எக்ஸாம்பிள் வந்து, உனக்கு உண்மையான எதிரி யாருன்னா என்னோட எழுத ஒழுங்கற்ற எண்ணம் தான். அப்ப வாழ்க்கை துணை கோவப்பட்டா படட்டும், வாழ்த்து நம்ம கொடுப்போம், நம்மளோட கரும வினைதான் அவங்க பண்றாங்க அப்படிங்கிறத நம்ம தெளிவா உணர்ந்து நம்ம எண்ணத்துல ரொம்ப தெளிவா இருக்கணும். நம்மளோட சிந்தனை எப்போது இறைநிலை நோக்கி இருக்கணும் அப்படிங்கிறதும் குறைந்தபட்ச தேவை. எதிர்பார்ப்பின்மை, இந்த ஒரு வாழ்க்கை நம்ம வாழணும். எப்போதுமே துறவோட ஒரு வாழ்க்கை. இந்த காலையில சாயங்காலம் மட்டும் தவம் பண்ணா போதாது. எப்போதுமே தவ வாழ்க்கையில இருந்தோம்னா இறைநிலை உணர்வு நமக்கு ரொம்ப சீக்கிரம் கிடைச்சிரும். அதுக்கு அடிப்படை தகுதி நமக்கு தெளிவான ஒரு அறிவு தான் அப்படின்றத ஐயா ஆழமா நமக்கு விளக்கியிருக்காங்க. இந்த இதே நம்ம சிந்திக்கணும், நம்ம எழுதி வைக்கணும். என்னென்ன என்கிட்ட எதிர்பார்ப்பு இருக்கு, யார் மேலெல்லாம் நான் கோவப்படுறேன், என்னென்ன ஆசைகள் இருக்கெல்லாம் வச்சு ஐயா சொன்னபடி அதை சரியா பண்ணி, அப்ப நம்ம கண்ணை மூடி உட்கார்ந்தாலே நமக்கு சுத்த வெளி. ஏன்னா அது சும்மா இருக்குது. நாமளும் அந்த மௌன நிலையில இறை உணர்வு பெறது ரொம்ப ஈஸின்னு சும்மா இருக்கும் கலை, அதை ரொம்ப 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 தெளிவா ஐயா கொடுத்துருக்காங்க. எல்லாமே நம்ம பிராக்டிஸ் பண்ணா மட்டுமே நடக்கும். ஏன்னா ஐயா வந்து அவங்களோட அனுபவம் 40 ஆண்டு காலம் எவ்வளவு கஷ்டப்பட்டிருப்பாங்க, எவ்வளவு போராடி இருப்பாங்க, எத்தனை பேரை சந்திச்சிருப்பாங்க. இதெல்லாம் பார்த்து குரு கொடுத்த அந்த விளக்கத்தை உணர்ந்து இப்ப எவ்வளவு நிறைவா இருக்காங்கிறத நாமும் அந்த நிலைக்கு வர்றதுக்கு, அதுக்குதான் ஐயா வந்து ஞான ரிஷி அப்படின்னு சொல்றோம். எல்லாருமே ஐயா துரியத்துல இருந்து கடமைப்பட்டிருக்கோம். இந்த உரையை கேட்டதோடு நம்ம நிற்காமல் இந்த செயலுக்கு கொண்டு வந்தால் இறை உணர்வு கண்டிப்பாக நமக்கு கிடைக்கும். அப்ப நம்மளோட ஆசை குறைக்கணும், எதிர்பார்ப்பு இல்லாத ஒரு வாழ்க்கை வாழணும். எந்த ஒரு பொறாமை கோபம் எதுவுமே இல்லைன்னா நம்ம மனம் அமைதி நிலை நிற்கும் நிலைக்கு வந்துடும்.
அப்ப நம்ம கண்டிப்பாக அந்த இறைவனூர் பெறலாம், அந்த சமாதி நிலைக்கு நம்ம போகலாங்கிறத மிக சிறப்பாக ஐயா அவங்க நமக்கு சும்மா இருக்கும் கலை, நேரம் இருக்கும் போதெல்லாம் சும்மா உட்காந்து மௌனத்துல உட்காந்துடலாம். மௌனம் இருக்க 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 ஆழ்ந்து போக போக அந்த சுத்த வெளி சும்மா இருக்கிற மாதிரி நம்ம அதோட ஒன்றலாம் அப்படின்னு ஐயா சொல்லியிருக்காங்க. நம்ம எல்லாரும் இந்த சிந்தனையோடு இந்த ஒரு செயலையும் நம்ம இதை சரியா பயன்படுத்தி, இதுதான் நம்ம ஐயா கொடுக்குற பெரிய நன்றி கடன், குருவுக்கு கொடுக்குற பெரிய நன்றி கடன். நம்ம ஒருத்தட்டு அமைதி இருந்தா கூட அது நம்ம குடும்ப அளவுக்கு விரியும், கண்டிப்பாக சுற்றம் ஊர் உலகம் நடக்கும் அப்படிங்கிறத ஆணித்தரமா ஐயா சொன்னாங்க. வாழ்க வளமுடன். மிக சிறப்பாக சும்மா இருக்கும் கலை பற்றி சிந்தனை வரை கொடுத்த ஞான ரிஷி எஸ் ராதாகிருஷ்ணன் ஐயா அவர்கள் வாழ்க வளமுடன். ஐயா அவர்கள் தருத்தொண்டு மென்மேலும் சிறக்க வாழ்க வளமுடன். ஐயா அவர்களும் அவர்களது அன்பு குடும்பம் மறுப்பேராற்றல் கருணையினால் உடல் நலம் நீலாயுள் நிறை செல்வம் உயர்ப்புகள் மெஞ்ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். நேரம் கருதி கேள்வி கேட்கிற அன்பர்கள் கண்டிப்பா கேட்கலாம், அதுக்கப்புறம் அறிவிப்புகள் கொடுக்கலாம். ஏன்னா ஐயா நிறைவு பண்ணணும். வாய்ப்பு இருக்கிறவங்க உங்களுக்கு இதுல என்ன சந்தேகம் இருந்தா ஹேண்ட் ரைஸ் பண்ணி ஐயா கிட்ட கேட்கலாம். நன்றி. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன்மா. ரோசரி அம்மா கேள்வி கேட்கிற அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்கம்மா. ஐயா வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா நீங்க குடுக்குற ஒவ்வொரு கருத்துக்களுமே எங்க மனசுல ரொம்ப ஆழமா இருக்கியா. அதாவது நீங்க கொடுக்கும்போது ஒரு சின்ன விஷயமா எடுத்து கொடுத்தாலும் எங்களுக்கு அது உணர்வு பூர்வமா தெளிவாகுது அந்த கருத்துக்கள். ஒவ்வொரு நாளும் நீங்க குடுக்குற உரையை திருப்பி திருப்பி கேட்கும்போது இதுல ஒரு சின்ன வார்த்தைகள்லயும் இவ்வளவு உணர்வுகள் இருக்குன்றத எங்களுக்கு புரிய வைக்கிறீங்க ஐயா. ரொம்ப நன்றிங்க ஐயா. ஏன்னா எங்களுக்கெல்லாம் நீங்க கிடைச்சது ரொம்ப பாக்கியம்னு தான் நாங்க சொல்லணும். நாங்க இது மூலமா தான் எல்லாத்தையுமே கத்துக்கிட்டு இருக்கோம். எங்களுக்கு இப்படி ஒரு வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றிங்க ஐயா. நன்றிங்க ஐயா. வாழ்க வளமுடன். வாழ்க வளமுடன் கேலக்ஸி. வாழ்க வளமுடன்மா. வாழ்க வளமுடன் சார். வாழ்க வளமுடன் சார். எனக்கு ஒரு கேள்விங்க சார். மௌனத்துல மௌனம் இருக்கணும் நானும் ட்ரை பண்றேன். பட் கண்ணை மூடி உட்கார்றதா, பட் கண்ணை மூடி உட்கார்ந்தாலும் எண்ணங்கள் வருது, கண்ணை திறந்து உட்கார்ந்தாலும் எதையாவது நான் பாக்குற மாதிரி இருக்கு. மௌனம் இருக்கிறது எப்படின்னு கொஞ்சம் சொல்லுங்க சார். எதையும் நினைச்சுக்கிட்டு இருக்கணுமா, எதையும் நினைக்காம இருக்கணுமா? என்கிட்ட கேட்டா நீங்க முதல்ல மௌனம் அப்படி இருக்கணும்னே நினைக்க வேண்டாம். சரிங்க சார். சும்மா பேசுங்க, தப்பு இல்லை. நான் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி சில விஷயங்கள் சொன்னேன் இல்லையா, அதெல்லாம் சரியா பண்ணிட்டு வந்தீங்கன்னாலேயே மனம் தானா மௌனம் ஆயிடும். மௌனக்குன்னு தனியா பெரிய முயற்சி எடுக்க வேண்டியது இல்லை. இப்ப நான் மனுஷன் அந்த காலத்துல மௌனம் இருங்க சொல்ற காரணம் என்னன்னா, யாராலையும் எண்ணங்களை தவிர்க்க முடியாது. கண்ணை திறந்தாலும் சரி, மூணாவது சரி, 1008 எண்ணங்கள் வரும். அங்க என்ன சொல்றாரு, மௌனம்னு மற்றவங்கிட்ட பேசாம தனியா உட்கார்ந்து உங்களை பற்றி தற்சோதனை பண்ணுங்க, ஆசையில சீரமைத்து பழகுங்க. உங்க மனசுல பழைய காலத்து வாழ்க்கையெல்லாம் நினைச்சு பார்த்து நம்ம எப்படி எந்த வழியில வந்திருக்கோம், சில தீர்மானங்களை எடுப்பதுக்காக ஒரு 2 நாள் யார்கிட்டையும் பேசாம தனியா உட்கார்ந்து கொஞ்சம் தியானம் பண்ணிட்டு தத்துவனை செய்யுங்கன்னு சொன்னார். நீங்க உங்களை சோதிக்கதான் உங்களுக்குள்ள ஒரு அவேர்னஸ் கிரியேட் ஆகும், சில பல உண்மைகள் தெரிய வரும். மற்றபடி மௌனம் சொன்னா ஒரு எண்ணம் இல்லாம ஸ்டில்லா இருக்குன்னு நினைச்சுக்க நடக்கவே செய்யாது, அது தேவையும் இல்லை. ஆனால் தப்பான கருத்தை மௌனத்துக்கு நிறைய சொல்லி வச்சுட்டோம், யாராலையும் இருக்க முடியாது. நீங்க டே டு டே லைஃப்ல அப்பப்போ நீங்க மௌனம் சொன்னா ரியாக்ட் பண்ணாம வந்தாலே மௌனம் வந்துடும். ரெஸ்பாண்ட் பண்ணீங்கன்னா மௌனம் வரும். அதான் மனசுக்குள்ள குழப்பம் இல்லாத மனசுதான் மௌனம், ஏற்றத்தாழ்வு இல்லாத மனசுதான் மௌனம். அதெல்லாம் சரி பண்ணாம நான் மௌனத்துல இருக்கிறதால மௌனம் வராது, பிரயோஜனம் கிடையாது. அதனால எண்ணங்கள் வருதுன்னு கவலைப்படாதீங்க, எல்லாருக்கும் வரும். இப்ப நீங்க தெரிஞ்சுக்க வேண்டியது, எப்படி மேரேஜ் ஆயிடுச்சா? ஆயிடுச்சுங்க சார். குழந்தைகள்லாம் இருக்காங்க இல்லையா? 2 பொண்ணுங்க சார். பெரிய பொண்ணுக்கு அதே அப்பா. அப்ப நீங்க இவங்க எல்லாத்தையும் அரவணைச்சு அவங்க என்ன சொன்னாலும் ஓகே சொல்லி
அன்பு ம் ம் பாராட்டி கொண்டு போங்க. உங்க மனசு எப்படி இருக்கு பாருங்க ஒரு நாள். சரிங்க சார் சரிங்க ஆமா. சார். ம் ஓகே சார். தேங்க்யூ சார். வாழ்க வளமுடன் சார். வாழ்க்கை. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. வாழ்க வளமுடன். அன்பர்களின் கேள்விகளுக்கு தெளிவாக பதிலளித்த ஐயா அவர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். ஐயா அவர்கள் அருள் பேராற்றல் கருணையினால் உடல் நலம், நீலாயுள், நிறை செல்வம், உயர் புகழ், மெய் ஞானம் ஓங்கி வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன் ஐயா. ஐயா வாழ்க நீங்க வளமுடன். விரும்பின லீவ் ஆயிட்டீங்களா ஐயா? சந்தோஷம். நன்றி ஐயா. வாழ்க நன்றி. வளமுடன். வாழ்க வளமுடன். நன்றி ஐயா. சில முக்கிய அறிவிப்புகள். அடுத்த நிகழ்வாக இரவு 8:30 மணிக்கு இறை மதனையா அவர்களின் தற்சோதனை நிகழ்வு உள்ளது. அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். நாளை அதிகாலை 4:30 மணி முதல் எப்பொழுதும் போல அனைத்து நிகழ்வுகளும் நடைபெறும். காலை 9 மற்றும் மாலை 3 மணிக்கு சிறப்பு தவங்களும் நடைபெறும். வாய்ப்புள்ள அன்பர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆன்ம தூய்மை பெறுவோம். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாட இருக்கும் அன்பர்கள் ஹேண்ட் ரைஸ் பண்ணலாங்கம்மா. வாழ்க வளமுடன். கிருஷ்ணவேணி அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். வேதாத்ரி கவி. போரில்லா நல்லுலகம், பொருள் துறையில் சமநீதி, நேர்மையான நீதிமுறை, நில உலகுக்கோராட்சி, சீர் செய்த பண்பாடு, சிந்தனையோர் வழிவாழ்வு, சிறப்புணர்ந்த பெண் மதிப்பு, சீர்காந்த நிலை உணர்வு, பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல், பழமதங்கள் பழக்கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், பழமதங்கள் பழக்கடவுள், பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல், உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல். வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். அம்மா ஒரு சின்ன திருத்தம். நீங்க ஓகேங்க. வந்து வேதாத்திரி கவி பாடும்போது இடையில உள்ள கொஞ்சம் லைன் அப்படியே விட்டுட்டீங்கம்மா. அம்மா நெக்ஸ்ட் டைம் சாரிங்க, பாடும்போது பரவாயில்ல. சாரிங்க. நெக்ஸ்ட் டைம் பாடும்போது பாட்டு வச்சு பாடுங்கம்மா. சரிங்களா? ஓகேங்க, ஓகேங்கம்மா. நன்றிம்மா. வாழ்க செயல்களை வளமுடன். ஓகேங்க. நன்றிம்மா. வாழ்க வளமுடன். உதயகுமாரி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. உலக நல வாழ்த்து. உலகமெல்லாம் பருவமழை ஒத்தபடி பெய்யட்டும், உழவரெல்லாம் தானியத்தை உவப்புடனே பெருக்கட்டும், பல தொழில்கள் புரிகின்ற பாட்டாளி உயரட்டும், பகுத்துணர்வில் தொகுத்துணர்வு பண்பாட்டை உயர்த்தட்டும், கலகங்கள் போட்டி பகை கடந்தாட்சி நடக்கட்டும், கல்லாமை கடன் வறுமை கலங்கங்கள் மறையட்டும், நலவாழ்வை அளிக்கும் மெய் ஞான ஒளி வீசட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும், நம் கடமை அறவாழ்வின் நாட்டத்தே சிறக்கட்டும். வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். நன்றி அம்மா. வாய்ப்புக்கு நன்றி அம்மா. வாழ்க வளமுடன் அம்மா. நன்றி அம்மா. வாழ்க வளமுடன். வேதாத்திரிய கவி உலக நல வாழ்த்து பாடி கொடுத்த அன்பர்களுக்கு நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இன்றைய நிகழ்வில் கலந்து கொண்ட அனைத்து அருட்தொண்டர்களுக்கும் இறை அன்பர்களுக்கும் நன்றிகளும் வாழ்க வளமுடன் என்ற வாழ்த்துக்களும். இத்துடன் இந்த நிகழ்வை நிறைவு செய்து கொள்கிறோம். மீண்டும் அடுத்த நிகழ்வு 8:30 மணிக்கு தற்சோதனையில் சந்திப்போம். நன்றி அம்மா. வாழ்க வளமுடன்.